ஆஸ்ட்ராலஜர் நந்தினி. எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த புத்தாண்டு வந்துட்டு நம்மளுக்கு குரோதி வருடம் முடிஞ்சு நம்மளுக்கு விஸ்வாவசு வருடம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த விஸ்வாவசு வருடம் வந்துட்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா 12 ராசிகள்லேயே இப்போ முதன்மையாக இருக்கிறது வந்துட்டு ரிஷபராசி தான். ஸோ ரிஷபராசிக்கு தான் இந்த வருடம் வந்துட்டு முக்கியமான கிரக பயிற்சிகள்னால அதிக பலன்களை அடையக்கூடியவர்கள் வந்துட்டு ரிஷபராசிக்காரர்கள் தான். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து 100க்கு 99% வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளான இயர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே, ரிஷபராசி கேரக்டர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள்னாலே பொதுவாகவே இயற்கையாகவே அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள். ஸோ அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், ஸோ செல்ஃப் க்ரூமிங் எதாக இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க வந்து இயற்கையிலேயே கொஞ்சம் அழகாகவும் இருப்பாங்க. அண்ட் ரொம்ப அதிகமாக புத்திசாலித்தனமானவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கக்கூடியவர்கள் வந்துட்டு ரிஷபராசிக்காரர்கள். ஸோ அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக நான் ரெமடிஸ் சொல்லுவேன். ஸோ வீடியோஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட், ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துட்டு இந்த ஆண்டு வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய வந்து சனி பகவான் பயிற்சி, குரு பகவான் பயிற்சி, ராகுகேது பகவான் பயிற்சி எல்லாமே வந்துட்டு இந்த வருடம் பயிற்சி ஆகுது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றதுனால ரிஷபராசிக்கு வந்து இது ஒரு முக்கியமான வருஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துட்டு சனி பகவான் அவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துலையும், குரு பகவான் வந்து ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியிலையும், கேது பகவான் அவங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காங்க. அண்ட் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்காங்க. ஸோ இப்படி முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் வந்துட்டு இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து ரொம்ப அருமையான இடம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களுடைய ஹெல்த் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த்தில் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ், சர்ஜரிஸ், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறையா அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுமே பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் வந்து எப்படி இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ரிலேட்டடாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகாமல் இந்த வருஷம் ரொம்பவே கம்மியாகும். ஏன்னா அவங்களே வந்து இப்போ கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ஹெல்த்தில் வந்துட்டு பெருசாக பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அவர்களுக்கு வந்துட்டு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ற ப்ராப்ளமே இந்த ஆண்டு முழுவதுமே சொல்லப்போனால் இருக்காது. ஸோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு பெரிய சர்ஜரிஸ் ஆகும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரணயமாக வந்து நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துட்டு ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன்ஸோட இன்வால்மெண்ட்னால நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஹிடன் எனிமீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கூடயே இருக்கிற எனிமீஸ் யாருன்னே தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யார் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ 3வது நபரோட தலையீட்டுனால நிறையா ஃபேமிலிக்குள்ளே வந்து ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த டைம் நீங்களே உங்களோட மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அதனால் வந்துட்டு யார் என்னென்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுபடி நீங்கள் நடந்துக்கும் போது கண்டிப்பாக ஃபேமிலியில் வந்துட்டு பெருசாக ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருந்திருப்பீங்க, குழந்தைங்க தனியாக அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் திருப்பியும் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டு ரொம்ப வருஷம் ஆயுமே என்னோட மகனுக்கு மேரேஜ் பண்ணல அப்படின்ற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள். ஸோ அவங்களுக்குமே இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக மே 2025 அக்டோபர் 2025 நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கல்யாணமே ஆகலைனோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க இனிமேல் ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மேக்ஸிமம் இந்த ஆண்டு மேலேருந்து அக்டோபருக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு 100% மேரேஜ் நடக்காதவங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், சுகலக்கிர தோஷம், இந்த மாதிரி நிறையா பரிகாரம்லாம் பண்ணியுமே மேரேஜ் பண்ணலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அனைவருக்குமே இந்த ஆண்டு வந்து இன்னொன்று கூட அந்த பார்ட்னர்ஷிப் வந்துட்டு பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாமே நடந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து புதுசாக பிஸ்னஸ் வந்துட்டு தொடங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்திருக்கும். அண்ட் அதை ஃப்ரான்ச்சைசி அப்படின்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி மூலமாக நிறையா வந்து ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க.
ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நீங்கள் இன்னொரு பிரான்ச்சாக வந்துட்டு நிறைய பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா இருக்குது. அண்டு சொல்லணும்னா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது. வெளிநாடு மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. அண்டு மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் மணி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த குடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் இந்த மாதிரியெல்லாம் வந்து மறைமுக எதிரிகள்னால நிறைய தொல்லைகள் இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அந்த வெளியே போன அமௌண்ட்டு கைக்கு வராமல் இருந்த அமௌண்ட்டு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வசூலாகும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை, ஒரி பண்ண வேண்டாம். தானாகவே உங்களுக்கு வந்துட்டு நிறைய அதனால் பிரச்சனைகள், போலீஸ் ஸ்டேஷன் கேசஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தீங்க. அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கான ரெமெடிஸ் அப்படின்னு பரிகாரங்கள்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அவங்க சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாள் வந்து அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் வந்து அமாவாசை வழிபாடு, அமாவாசையில் வந்துட்டு அந்த முன்னோர்களுக்கான வழிபாடை வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். பண்ணாதவங்களும் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது வந்துட்டு அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து ரிஷபராசிக்காரர்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் பௌர்ணமியில் மெயினாக வந்து ரிஷபராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் மெயினாக பண்ண வேண்டிய சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள்ன்றதுனால நீங்கள் பௌர்ணமி அப்போது கண்டிப்பாக வந்துட்டு மகாலட்சுமி வழிபாடு அண்டு பள்ளிக்கொண்ட ரங்கநாதர் வழிபாடு, இந்த லக்ஷ்மி குபேர பூஜை இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்கள். எல்லாம் வீட்டில் பண்ணுங்கள் பூஜைகள். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செல்வ வளத்துக்கு வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும், அதிகரிக்கிறதுக்காக தான் உங்களை அந்த வழிபாடு பண்ண சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து காலபைரவர் வழிபாடு அண்டு காலபைரவரோட அஷ்டகத்தை வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க. அட்லீஸ்ட் வந்து அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி இல்லையாது, நீங்கள் வந்து காலபைரவர் கோயிலுக்கு போய் காலபைரவர் அஷ்டகம் படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களை வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக உதவும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் நவகிரக குரு பகவானை வந்துட்டு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணுறது வந்து அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு வழிபாடு பண்ண சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டிகேப்டு பீப்புள்ஸ் அண்ட் புவர் பீப்புள்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஏழை மாணவர்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எஜுகேஷனுக்கான செலவை வந்து ஏற்றுக்கோங்க. உங்களால் முடிஞ்சதை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு டொனேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த புவர் பீப்புள்ஸ் வந்து எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து நல்லதாக நடக்கும். அண்ட் தான தர்மங்களை வந்துட்டு அதிகமாக பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்குமே நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய தட்டுப்பாடு இருக்க விஷயங்கள் அது எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி நடக்கிறதுக்கான கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம், ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அடிக்கடி வந்து இதை ரெசிடேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு மூவிங் ஸ்டெப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக அந்த ரெமெடிஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.